ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுவையான பூண்டு மிளகு குழம்பு புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கு கோல்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா சரியாகும். இந்த மாதிரி ஒரு வாட்டி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதெல்லாம் வாணலில் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆறிட்ட பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். கூடவே கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்க பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போது அது வதங்கினதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கலரும் டெக்ஸ்சரும் சூப்பராக வரும். வதங்கிட்ட பிறகு பழுத்த தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு சீரகம், அந்த பவுட்ரு போட்டு நல்லா கலந்துட்டு திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போது சூப்பரான மிளகு பூண்டு குழம்பு ரெடி. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.